அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 3 கணியனின் நண்பன் அப்படிங்கிற பாடப்பகுதியை சென்ற காணொளியில் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சி இந்த காணொளியில் பார்க்கலாம். பாருங்கள், சென்ற காணொளியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். அது பார்த்தோம் இல்லைங்களா? அந்த எந்திரங்களில் நம்ம முக்கியமாக பார்த்தது ரோபோ. இந்த ரோபோ எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாருங்கள், ரோபோ அப்படிங்கிற சொல் காரல் கபக் அப்படிங்கிற செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ அப்படிங்கிற சொல்லை முதலாக பயன்படுத்தினார். நம்ம பார்த்தோம். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம்? தானியங்கிகள். தானியங்கிகள்னு பார்த்தோமா? தானியங்கி என்றால் என்ன? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி அப்படின்னு சொன்னோம். மனிதரை விட வேகமாக, விரைவாக தானே செய்து முடிக்க எந்திரத்தை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? தானியங்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த தானியங்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்? எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் இதெல்லாம் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? இது எல்லாத்தையும் கணியன் என்ன பண்ணா? நான் அவற்றை பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டான். அதற்கு எந்திர மனிதன் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு காமிக்கிறார். பாருங்க, எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்கியது. கணினி திரையில் காட்சிகள் தோன்றின. இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார்க்கணியா என்றது எந்திர மனிதன். இப்போ இங்கே ஒரு தானியங்கி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறக்கு எப்படி இருக்குது? கைகள் பொருத்தப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இது எங்கே பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளில் உற்பத்தி பணிகள்லையும் பழுதுகளை சரி பார்க்குறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு படம் பாருங்கள், எப்படி இருக்குது? கைகள் பொருத்தப்பட்டிருக்கு. என்னது? இங்கே ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? மருத்துவமனை மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மருத்துவத்துறையில் என்ன பண்ணுது? நோய்களை கண்டுபிடிக்கவும், நோய்களோட அறிகுறிகளை கண்டுபிடிக்கவும், மருத்துவம் பார்க்கவும், சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யவும் இந்த ரோபோக்கள் பயன்படுது. பாருங்கள், ஏதோ இந்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? இதுதான் இந்த ரோபோ. இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளது என்று கேட்டான். ஆம் கனியா, இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன. மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளையும் செய்யும் ரோபோக்களும் உள்ளன அப்படின்னு சொல்லி அந்த எந்திர மனிதன் சொல்கிறான். அப்படியா, அடுத்து என கேட்டான் கணியன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் இருக்கு இல்லையா? இப்போ வேறு என்னெல்லாம் செய்யுது? இப்போ தொழிற்சாலைகள் இருக்குது, மருத்துவத்துறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வேலைகள் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெரும் கடலின் அடி ஆழம், வெப்பநிலை, உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன. இப்போது பெரும் கடலோட அடி ஆழத்தில் போய் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா மனிதரால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் உறைநிலைக்கு கீழே உள்ள துருவ பகுதி, இப்போ 0 டிகிரிக்கு கீழே இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதிக்கும் போய் ஆய்வு செய்கிறதுக்கு இவ்வகை எந்திரங்கள் பயன்படுகின்றன. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினவினான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கணியன் வீட்டில் இருக்கிற எந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் மாதிரியே இருக்குது இல்லையா? ஆனால் இப்போது அந்த எந்திர மனிதன் சொல்லக்கூடியதெல்லாம் உருவ அமைப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். அதுக்கு தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள்.
மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். இப்போ என்னென்னா, முதல்ல தமது வேலைகளை எளிதாக செய்து முடிக்க உருவாக்கப்பட்டது தான் தானியங்கிகள். சரிங்களா? மனிதர்களைப் போல சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் எந்திர மனிதர்கள். சரிங்களா? அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. இப்போது தானியங்கிக்கும் எந்திர மனிதனுக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கி தனது வேலைகளை செய்யும், மனிதன் செய்ய முடியாத வேலைகளையும் செய்யும். ஆனால் அதை இயக்கிறதுக்கு யார் வேணும்னா மனிதனோட வேலை இருக்குது. ஆனால் எந்திர மனிதன் அப்படின்னா என்னென்னா, செயற்கை நுண்ணறிவு அதுக்குள்ளேயே பொருத்தப்பட்டிருக்கும். இப்போ நமக்கு எப்படி மூளை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த செயற்கை நுண்ணறிவை எந்திர மனிதனுக்கு பொருத்தப்பட்டிருப்பாங்க. அதுதான் கேட்குறான். செயற்கை நுண்ணறிவா, அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். பாருங்க, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல செயல்பட. இப்போது நம்ம நம்மளோட நுண்ணறிவு அது இருக்குல்லையா, அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்கிறோம் இல்லையா. அதே மாதிரி எந்திர மனிதர்களும் தானே சிந்தித்து செயல்படுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. செயற்கை அறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, செயற்கை அறிவை கொண்டு தான் இந்த எந்திர மனிதன் இயங்குகிறான். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவு கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கணியன் கேட்குறான். முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள். இந்த செயற்கை நுண்ணறிவை வச்சு நம்ம மனிதர்களைப் போல இயங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கணியன் ஒரு வினா கேட்குறான். அதற்கு ஒரு நிகழ்வை உதாரணமாக எடுத்து சொல்கிறாரு எந்திர மனிதன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர்கள் கேரி கேஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, சதுரங்க வெற்றியாளர் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் அப்படிங்கிறவர் ஒரு சதுரங்க போட்டியில் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற இந்த மீத்திறன் கணினி தான் போட்டியிட்டுச்சு. ஆனால் போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. மனிதனை விடவும் அதிக அளவில் என்ன பண்ணுது, இந்த கணினி சிந்திக்குது. அப்போது இந்த கணினி தான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றன. இப்போ நம்ம உணவகங்கள் போகிறோம் இல்லையா, அந்த உணவகங்களுக்கு உணவுகளை பரிமாறுகின்றனர். பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர். இப்போ பொது இடங்கள்லாம் இருக்குன்னா நமக்கு வழி தெரியல அப்படின்னா அது வழி எங்கே இருக்குன்னு வழிகாட்டுது. வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தி சொல்கிறேன், கேட்கிறாயா? இப்போது உணவகங்களில் உணவு பரிமாறுகிறது, அதுக்கப்புறம் வழிகாட்டுகிறது, அதுக்கப்புறம் வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் ஆர்வமாக. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோபியா. இப்போ பார்த்தீங்கன்னா, குடியுரிமை அப்படிங்கிறது இந்த நாட்டில் நம்ம வாழ்வதற்கான ஒரு உரிமை தான் இந்த குடியுரிமை அப்படிங்கிறது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோவுக்கு சவுதி அரேபியா அரசு வழங்கியிருக்கு. அந்த ரோபோவோட பேர் சோபியா. பாருங்கள், இந்த ரோபோ தான் பார்க்கறதுக்கு ஒரு பெண்ணை போலவே இருக்கு இல்லையா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை இந்த சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தையும் வழங்கியிருக்கு. இந்த மாதிரி உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. இப்போ பார்த்திங்கன்னா, மனிதர்கள் சாதனை புரிந்தால் என்ன பண்ணுவாங்க, ஐநா சபை நமக்கு பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு உயிரில்லாத ரோபோவுக்கு பட்டம் வழங்குவது இதுவே முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த எந்திர மனிதன் சொல்கிறான். சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்படியும் நடக்குமா என்ன? இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள்.
அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறது கணியனுக்கு ரொம்ப வியப்பூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இனிவரும் காலங்களில் சோபியா மாதிரியான எந்திர மனிதர்கள் மனிதனின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த எந்திர மனிதன் சொல்கிறான். உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலையசைத்தது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது போதும், என் கூட என்ன பண்ணுற, சதுரங்கம் விளையாட வருகிறாயா அப்படின்னு கணியன் கேட்குறான். அதற்கு எந்திர மனிதன் சதுரங்கம் விளையாடுறதுக்கு வரேன்னு சொல்லி தலையசைக்கிறான். எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன். கணியன் ஒரு ரோபோவோட விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணிட்டான், ஆயத்தமாயிட்ருக்கான். சரிங்களா? இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்புகளில் மிகவும் நம்ம வியப்பூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த எந்திர மனிதன், ரோபோ இதெல்லாம் இல்லைங்களா? மனிதர்களைப் போலவே இருக்குது, மனிதர்கள் செய்ய முடியாத வேலைகளையும் செய்து மனிதன் சிந்திக்கிற மாதிரி அதுக்கும் செயற்கை நுண்ணறிவு இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த பாடப்பகுதியில் இன்றைக்கி பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அதுக்கடுத்து வேற என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் கட்டுரை ஏடு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கட்டுரை ஏட்டில் நம்ம கட்டுரை எழுதலாம். சரியா? இந்த கட்டுரை ஏடு பாருங்கள், இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கம் இருக்கு இல்லையா? இடது பக்கம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை எண், தேதி, தலைப்பு. அதே மாதிரி வலது பக்கமும் கட்டுரை எண், தேதி, தலைப்பு. அதுக்கப்புறம் இடது பக்கம் என்ன பண்ணணும்னா வினா எழுதணும். கோவிலுக்கு செல்ல விடுப்பு வேண்டி உன் வகுப்பாசிரியருக்கு ஒரு விண்ணப்ப கடிதம் வரைக அப்படிங்கிறத இடது பக்கம் நம்ம ஒரு வினா எழுதிடணும். வலது பக்கம் என்ன பண்ணணும், அந்த வினாக்கான விடை தான் இந்த கட்டுரை. அனுப்புனர், பெறுநர், மதிப்பிற்குரிய அம்மா, இது நம்ம எழுதணும். அனுப்புனர் அப்படிங்கிற பெயரில் உங்களுடைய பெயர்களை எழுதுங்க. அவரவர்கள் பெயரை எழுதவும். நான் இளவேனில்னு போட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பெயரை எழுதுங்க. பெயர் எழுதிட்டு 6ஆம் வகுப்பு ஸ்ரீவாணி இன்டர்நேஷ்னல் பள்ளி, உப்பப்பாளையம், வெப்படை எழுதியாச்சுங்களா? அடுத்து பெறுநர் யாருன்னா நம்ம வகுப்பாசிரியர். இப்போ வகுப்பாசிரியர் அவர்கள் 6ஆம் வகுப்பு ஸ்ரீவாணி இன்டர்நேஷ்னல் பள்ளி, உப்பப்பாளையம், வெப்படை. அதுக்கடுத்து மதிப்பிற்குரிய அம்மா, வணக்கம், நான் என் குடும்பத்தாருடன் நாளை கோவிலுக்கு செல்வதால் ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிடுங்க. அதுக்கடுத்து தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுடைய பெயரை எழுத வேண்டும். அதுக்கடுத்து நாள், என்னைக்கு எழுதுகிறோமோ அந்த நாள், இடம் வெப்படை. சரிங்களா? உங்கள் கட்டுரை ஏட்டில் தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமலும் பிழை இல்லாமலும் என்ன பண்ணுங்கள், இந்த கட்டுரையை எழுதுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.